மதுரை வாடிப்பட்டி மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் 21 மணி நேரம் என்று தொடங்கி இப்பொழுது நாள் கணக்கில் என்று கூற வேண்டிய அளவிற்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் தற்போதைய கள நிலவரம் குறித்து விவரங்களை தர செய்தியாளர்கள் நாகராஜன் மற்றும் சிந்தலை பெருமாள் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். சிந்தலை பெருமாள், வாடிப்பட்டியின் தற்போதைய நிலை என்ன? இந்த கைது செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? அவர்களது கோரிக்கைகள் என்னவாயிற்று? வெங்கட பிரகாஷ், அதாவது ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூரில் இந்த இளைஞர்கள் நேற்று அதிகாலையிலிருந்தே இந்த போராட்டத்தை துவங்கினார்கள். இந்த போராட்டமானது 21 மணி நேரம் கழித்தும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இன்று காலை அனைவரும் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் வாடிப்பேட்டை அருகே உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி வைக்கப்பட்டிருந்த அவர்களை வைக்கப்பட்டிருந்ததற்கு பின்பு நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் அறிந்தது. கிட்டத்தட்ட வாடிப்பேட்டையில் மட்டுமல்லாமல் அலங்காநல்லூரில் மட்டும் பொதுமக்கள் அனைவரும் சாலையில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்வைத்து போராட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து தற்போது அவர்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்ததைப் போலவே விடுவித்தார். நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இன்று கைது செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட இவர்களும் விடுவிக்கப்பட உள்ளார்கள் என்று கூறியிருந்தார். அதேபோல் விடுவிப்பதாக தெரிவித்தார். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் போகவில்லை. ஏனென்றால் இவர்கள் 240 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு மகேஸ்வரி என்கிற ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்த பெண்மணி உட்பட 5 பேர் தனியாக பிரித்து வேறொரு இடத்துக்கு காவல்துறை கொண்டு சென்றார்கள். அவர்களும் எங்களோடு வர வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே நாங்கள் வெளியில் வருவோம், அதுவரை நாங்கள் சாப்பாடு எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று உண்ணாவிரத போராட்டம், உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் சீமான் மற்றும் அமீர் ஆகியோர் இருவரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவருடைய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் உணவு எடுத்துக்கொண்டார்கள். உணவு எடுத்துக்கொண்டதற்கு பிறகு இப்போது அவர்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருந்ததாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் வெளியே வந்தால் நிச்சயமாக நாங்கள் அவரவர் வீட்டுக்கு செல்ல மாட்டோம், நேரடியாக அலங்காநல்லூர் போராட்ட களத்துக்கு தான் செல்வோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இதற்கு காவல்துறையினர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் போராட்டம் ஏற்கனவே அங்கு பெரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் அங்கே சென்றால் வேறு விதமான ஒரு குழப்பம் ஏற்படும் என்ற நோக்கத்தில் காவல்துறையை தடுத்தார்கள். அப்படி எங்களுக்கு வந்து அலங்காநல்லூருக்கு போவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அமீர் மற்றும் சீமான் அவர்கள் இருவரும் மீண்டும் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தற்போது கேட்டை திறந்து விட்டிருக்கிறார்கள். யார் இருக்க வேண்டுமோ வெளியே செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் செல்லலாம், எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அலங்காநல்லூர் மட்டும் செல்லக்கூடாது என்ற ஒற்றை கண்டிஷனை மட்டும் அவர்கள் போட்டு தற்போது இந்த போராட்டம் உள்ளிருப்பு போராட்டமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வெங்கட பிரகாஷ். நாகராஜன், மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறீங்க. அலங்காநல்லூரின் தற்போதைய நிலை என்ன? வெங்கடபிரகாஷ், கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அந்த அலங்காநல்லூரில் காலை எப்படி இங்கிருந்து அமர்ந்தார்களோ அதே இடத்தில் ஒட்டுமொத்தமாக மக்கள் கூட்டம் பார்க்க முடிகிறது. அதாவது குறிப்பாக நாம் பின்னால் பார்க்கக்கூடிய கூட்டத்தில் என்பது சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் காலை முதலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களது ஒற்றை கோரிக்கை என்பது அங்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள, அதாவது இன்று காலை கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர்களை, அதாவது எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அதாவது இந்த தமிழ் என்ற ஒரு ஒற்றை உணர்வுடன் வந்திருந்த அந்த மக்களை கைது செய்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்கள் இங்கே வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வரும் என்று காவல்துறை காத்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தி என்பது இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழகம் முழுக்க மற்ற இடங்களிலும் இந்த போராட்டம் அதிகரித்தது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்துள்ளது என்று சொல்லலாம். இந்த பகுதியை சேர்ந்த பொன்குமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். பொன்குமார், நீங்க சொல்லுங்க, இது எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம்? இன்று உலக புகழ்பெற்ற இந்த அலங்கை மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமானது இளைஞர்களின் போராட்டம். இந்த இளைஞர்களின் எழுச்சியானது மாபெரும் புரட்சியாக தமிழகத்தை சென்று கொண்டிருக்கிறது. அலங்கை மண்ணில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் பரவலாக இன்று பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, கோவை என்று பல மாவட்டங்களிலே இந்த உலக பாரம்பரிய தமிழர்களின் வீர விளையாட்டை காப்பதற்காக பல போராட்டங்கள் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் உச்சநீதிமன்றமும் செவி சாய்க்க வேண்டும், தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும், தமிழர்களின் தன்மானத்தையும் அடையாளத்தையும் நிரூபிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இங்கிருந்து கைது செய்யப்பட்டவங்க எப்போ வருவாங்க, அது சம்பந்தமா ஏதாவது தகவல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கடந்த 48 மணி நேரமாக இந்த அலங்கை மண்ணிலே தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல மாடுகள், காளைகள் கைது செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் உடனடியாக இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த களத்திற்கு உடனடியாக வர வேண்டும். அதை எப்பேற்பட்டாவது இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக உத்தரவிட்டு அனைத்து காளையர்களையும், இளைஞர்களையும், அனைத்து காளைகளையும் இந்த போராட்ட களத்திற்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வரவில்லை என்றால் இந்த போராட்டமானது புரட்சியாக வெடிக்கும். நாளை தமிழகம் எவ்வாறு அமைதி நிலையில் இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறதோ அது நடக்காது. மாபெரும் புரட்சி வெடிக்கும். இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இங்க இளைஞர்கள் அதிகமாக கூடி இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இங்க இளைஞர்கள் எல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்து இவ்வளவு தூரம் போராட்டம் பண்றாங்க. இதுக்கு இந்த மலட்டு மத்திய அரசும் செவிட்டு மாநில அரசும் இதை கண்டுக்கிறவே மாட்டுது. தோழர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு இவங்க ஒத்துழைக்கணும். நாளைக்கு ஓட்டு கேட்டு இந்த மத்திய அரசு இங்கதான் வரணும். உள்ளவே விட மாட்டோம், எவனையும் யாரையுமே உள்ள விட மாட்டோம். போராட்டம் பண்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். லைட் அமர்த்துறது, மெரினால போராட்டம் பண்றவங்க லைட் அமர்த்தினா என்ன மரியாதை கொடுக்குறீங்க? போலீஸ்காரங்க காரை வச்சு மறைச்சுக்கிறீங்க. எதுக்கு மறைக்கிறீங்க? தெரியப்படுத்துறதுக்கு தானே போராடுறோம். நியூஸ் சேனலும் சரி, செய்தி தொலைக்காட்சிகள் தயவு செய்து எல்லா சேனலும் ஒற்றுமையா தயவு செய்து கொண்டு போய் சேருங்க. ஒரு சில பேர் ஒளிபரப்பு பண்றீங்க, ஒரு சில பேர் கண்டுக்கவே மாட்டீங்க. இங்க இது எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு தான் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதே போல இந்த ஊரை சேர்ந்தவர், அலங்காநல்லூரை சேர்ந்தவர்களுக்காக அவரை கேட்கலாம், இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இதுவரைக்கும் நடந்த போராட்டங்களை விட இந்த ஆண்டு மாணவர்களோட உற்சாகம் அதிகமாக இருப்பதால் கண்டிப்பாக ஜெயிப்போம் என உறுதி கூறுகிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்துக்கு அதாவது எங்க இருந்து நம்ம இளைஞர்கள் வந்திருக்காங்க, இந்த இளைஞர்களை நீங்க இந்த ஊர்க்காரங்க எப்படி பாக்குறாங்க? சார், இந்த போராட்டம்ன்றது வெற்றி பெறணும். எங்கேயோ இருக்க நம்ம நாடை கடந்து கன்னட அதிபர் வந்து நம்ம தமிழர்களை பத்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு, தை திருநாளை பத்தி. எங்கேயோ இருக்க கன்னட அதிபருக்கு நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட ஒரு அருமை பெருமை தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிற அரசாங்கம் நமக்கு செவி சாய்க்கணும். ஏராளமான இளைஞர்கள் வந்திருக்காங்க, இங்க நம்மோட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க இந்த இளைஞர்கள் அதிகமாக ஒன்று சேர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த போராட்டம்? 2வது நாளா இரவு முழுக்க இந்த போராட்டம் தொடர்ற மாதிரி தான் இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பா எல்லாருமே பூரா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. கொஞ்சம் ஊர்க்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே நாங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கோம், ஆனா கொஞ்சம் கூட கண்டுக்காம வெளியே நின்று பாதுகாக்கிறேன்ற பேர்ல பூராத்தையும் வதச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காம இந்த இடத்த விட்டு நகர்றதா யாருமே கிடையாது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் செல்லலாம் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதால் அவர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வாடிப்பட்டியில் இன்று காலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இளைஞர்கள் தற்பொழுது வெளியில் செல்லலாம் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளியில் வருவதையும் காட்சிகள் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் சிந்தலை பெருமாளிடம் பேசலாம். சிந்தலை பெருமாள், அங்கு தற்போதைய சூழல் என்ன? கைதானவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் வெளியில் செல்லலாம் என்று காவல்துறை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறதே, நிலவரம் என்ன? அதாவது பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் யாரு வெளியே, நாங்கள் உங்களுக்கு முழுமையாக விடுவித்து விட்டோம், நீங்கள் வெளியே செல்லலாம் என்று காவல்துறை தெரிவித்ததற்கு பிறகு அலங்காநல்லூர் செல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்பு அதை தாண்டி தற்போது என்ன சொல்லி வந்திருக்கிறது என்றால், இப்போது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் அங்கே குழுமி இருந்தார்கள். அவர்களில் அதாவது விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் வெளியே செல்லலாம் என்று காவல்துறை ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். சீமான் மற்றும் அமீர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து தற்போது ஒரு 30க்கும் மேற்பட்டோர் தாங்கள் வேறு வகையான போராட்டத்தை கையில் எடுப்பதாக, அதாவது இங்கே இருந்து உள்ளிருப்பு போராட்டம் மட்டும்தான் போராட்டமாக நடத்த வேண்டும் என்று அவசியமில்லை, வேறு வகையான போராட்டங்களை கூட நாங்கள் முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் வெளியே போய் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் அலங்காநல்லூர் போகவில்லை என்று அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் தற்போது 30க்கும் மேற்பட்டோர் இங்கே வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் 60க்கும் மேற்பட்டோர் உள்ளே தான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது வேண்டாலும் வெளியே சென்று கொள்ளலாம் என்று அமீர் மற்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் இவ்வளவு நேரமும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய அமீர் மற்றும்
சீமான் ஆகியோரும் தற்போது வெளியே வந்துவிட்டார்கள். அவர்களோடு நடிகர் ராஜா வந்திருக்கிறார். எல்லாருமே இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இப்போது வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அவர்கள் கைதாகி நேற்று இன்று காலை கைது செய்யப்பட்டு உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்போது வெளியே வந்தவுடன் ஆரவாரமாக அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் வெளியே நின்று கொண்டிருந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாம் ஆரவாரமாக கோஷமிட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ இவர்கள் அனைவரும் தற்போது கிளம்பிவிட்டார்கள். இவர்களுக்காக இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாக உள்ளேயே அமர்ந்திருந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் உண்ணாவிரத நோன்பை முடிக்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அதோடு அவர்களை சமாதானப்படுத்தி நீங்கள் வெளியேறிக் கொள்ளுங்கள், அடுத்தடுத்த போராட்டங்களை கையில் எடுப்போம், இங்கேயே இருக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்து அவர்களுக்கான அடுத்த கட்டத்தை நகர்வுக்கு முயற்சி எடுத்த சீமான் மற்றும் அமீர் ஆகியோரும் தற்போது கிளம்பிவிட்டார்கள். இந்த காட்சிகளைத்தான் தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காயத்ரி. சிந்தலை பெருமாள் இணைப்பில் இருங்க. நாகராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. அங்க இருக்கிறவங்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் இருக்கா? மின்சார வசதி இருக்கா? முதல் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. நாகராஜன், செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. அலங்காநல்லூர் பகுதியில் மீண்டும் அவர் இணைப்புக்கு வரட்டும். சிந்தலை பெருமாள் இணைப்பில் இருக்கிறீங்களா? சிந்தலை பெருமாள் இணைப்பில் இருக்கிறீங்க. சீமான் அங்கே பேச்சு நடத்தியதாக நீங்க சொன்னீங்க. பொதுவாக அரசியல் கட்சியினர் யாருடைய பங்களிப்பையும் விரும்பவில்லை என்ற ஒரு சூழல் இருந்ததாகவும் நாம தொடர்ந்து பார்த்தோம். இதை எப்படி பாக்குறாங்க அங்க இருக்கிறவங்க? அதாவது இந்த போராட்டம் என்பது அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ ஒன்றிணைந்து அவர்களை ஒருங்கிணைக்கவில்லை. நிச்சயமாக நாங்கள் ஜல்லிக்கட்டு என்பது நமது பாரம்பரியம், சூழலியல் சார்ந்தது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்கள் மூலமாகவே நாங்கள் ஒன்றிணைந்தோம் என்று கூறியிருக்கிறார்கள்.